த்ரூ மேத்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டோட சைக்காலஜி சீரிஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதாவது 2010, 15, 20, 22, 23 இந்த 5 வருஷமும் கேட்டிருந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 7th பார்ட்டு. இதை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படிமா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நம்மளுடைய கோர்ஸில் ஒரு சில டாபிக் மட்டும் தமிழில் இல்லாமல் இருந்துச்சு, அதாவது கொஷின் வந்து தமிழில் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓகே, ஸோ அந்த இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த டாப்பிக்கை நான் சேஞ்ச் பண்ணுறேனோ அந்த டாப்பிக்கு உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் இதில் குயிக்காக வீடியோஸ் வரும். ஏன்னா நான் ரீசனிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், தமிழில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அதில் வந்து இன்னும் ஒரே ஒரு டாபிக் கிளாக் டாபிக் மட்டும்தான் இருக்குது. அதுவும் நம்ம இங்கிலீஷ் கொஷினை கொடுத்து டீச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தமிழில் கொடுத்து நான் இன்னொரு 2-3 டேஸில் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அடுத்து அதுக்குள்ள கொஷின் வந்து நான் கொடுப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கொடுப்பேன். அடுத்தது மேத்ஸ் வந்து நம்ம எல்லாமே ஆல்ரெடி தமிழில் தான் கொடுத்துருக்கோம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 2 டாபிக் மட்டும்தான். ஸோ அப்படின்னால இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த சைக்காலஜி சீரீஸில் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கேலண்டர். கேலண்டர்லேருந்து இது வரைக்கும் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு கொஷின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஏதோ ஒரு வருஷத்தில் நடுவில் கேட்கல. ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக கேலண்டர் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஒரு கொஷின் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நிறையா கான்செப்ட் இருக்குது. அதாவது நம்ம கோர்ஸ்லையே கேலண்டர் டாப்பிக்கு வந்து 9 வீடியோ போட்டிருக்கோம். இந்த 9 வீடியோவில் ஒரு 10-15 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ கேலண்டர் டாபிக் அவ்வளோ டஃப்லாம் கிடையாது, பட் அதில் நிறையா டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. இந்த 4 கொஷின்லேயுமே ஒன்று ஒவ்வொரு மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதனால் அந்த 9ல் 3 வீடியோ 4 வீடியோ பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஒவ்வொரு வீடியோவும் 1/2 hour அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 9 வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கொஷினை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு அந்த 4 கொஷினும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த 4 கொஷினுக்குள்ள கான்செப்டையும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் 9 வீடியோவில் டீச் பண்ணதை இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக என்னால் எல்லாத்தையும் உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னால் போட்ட அந்த 6 வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஓகே, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பசில், ரேங்கிங், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வென் டயக்ராமும் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த 6 வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த 6 வீடியோலையுமே இந்த 5 வருஷத்தில் கேட்டிருந்த கொஷினை மட்டும்தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐக்கான சைக்காலஜிக்கான 60 டே ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ 60 நாள் இருக்குதா என்னன்ட்டு தெரியல, கன்ஃபார்மாக எக்ஸாம் டேட்டு சொல்லலை. ஸோ 60 நாள்லையுமே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சைக்காலஜி மட்டும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் 20-25 நாள்லேயே கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த 3rd day ஆஃப் a month is Sunday, then what date will be 3 days after the 4th Wednesday in the month? அதாவது ஒரு மாதத்தின் 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அந்த மாதத்தின் 4வது புதன்கிழமைக்கு 3 நாட்களுக்கு பின்னர் என்ன தேதியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சாலே போதும், இதுக்கு தனியாக ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, அதாவது ஒரு மந்தோட 3rd டேட். ஓகே, ஒரு மந்தோட 3rd டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருந்திருக்கு? சண்டேவாக இருந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கு. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதே மந்தில் 4வது புதன்கிழமை வரும்ல, அந்த 4வது புதன்கிழமைக்கு 3 நாளுக்கு அடுத்து என்ன தேதியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4வது புதன்கிழமை என்ன தேதின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் என்ன தேதி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ 3வது நாள் சண்டே அப்படின்னா இதுக்கு முன்னாலேயே புதன்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? வாய்ப்பு இருக்கா? இல்லை நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ 2nd டே வந்து என்னவா இருக்கும்? 2nd டே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவாக இருக்கும், சனிக்கிழமையாக இருக்கும். அப்போ 1st டே வந்து ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமையாக இருந்திருக்கும். ஸோ அப்போ 3 நாளில் வெட்னஸ்டே வரல, புதன்கிழமை வரல. அப்போ புதன்கிழமை எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ சண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஓகே, ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. சண்டேக்கு அப்புறம் மண்டே, டியூஸ்டே, அதுக்கப்புறம் தான் வந்து வெட்னஸ்டே வரும், புதன்கிழமை வரும். அப்போது இது 4வது, இது 5வது, இது 6வது. அப்போ 6ஆம் தேதி தான் வந்து புதன்கிழமையே வருது. ஓகே, அந்த மந்தோட 6ஆம் தேதி தான் முதல் புதன்கிழமை வருது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 7 நாளுக்கு அப்புறம் அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ இன்னைக்கு சண்டே வந்திருக்குன்னா 7 நாளுக்கு அப்புறம் பார்த்தா மறுபடியும் சண்டே வரும். அப்போ 6ஆம் தேதி வெட்னஸ்டே வந்திருக்குதுன்னா அதுக்கடுத்து 7 நாளுக்கு அப்புறம் 2வது வெட்னஸ்டே வரும். இது ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே.
இது ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே. அடுத்து 7 நாளுக்கு அப்புறம் செகண்ட் வெட்னஸ்டே வரும். அடுத்து இன்னொரு 7 நாளுக்கு அப்புறம் தேர்ட் வரும். அடுத்து இன்னொரு 7 நாளுக்கு அப்புறம் ஃபோர்த்து வெட்னஸ்டே வரும். ஓகே, ஸோ மொத்தமாக எத்தனை நாளுக்கு அப்புறம் வருது? மொத்தமாக 21 நாளுக்கு அப்புறம் 6ஆம் தேதியிலிருந்து 21 நாளுக்கு அப்புறம் 4வது வெட்னஸ்டே வருது. அப்போ 6ஓட 21 கூட்டணும் அப்படின்னா எத்தனை? 27. ஓகே, அப்போ 27ஆம் தேதி தான் வந்து என்னது? ஃபோர்த்து வெட்னஸ்டேவா இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 4வது புதன்கிழமைக்கு அப்புறம், இதான் 4வது புதன்கிழமை, அது 27ஆம் தேதி. அதுக்கு 3 நாளுக்கு அப்புறம் என்ன தேதின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 27, அதுக்கடுத்து 3 நாள் அப்படின்னா 30. ஸோ 30ஆம் தேதி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. இது நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலே நம்மளால வந்து ஒரு 30 செகண்டுக்குள்ள ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுல என்ன டேட்டை வச்சு இவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த டே எந்த டே வச்சு பார்க்குறாங்களோ அந்த டே வந்து ஃபர்ஸ்ட் எந்த டேட்ல வரும்னு பார்க்கணும். இப்போ புதன்கிழமை வச்சு தான் பார்த்துருந்தாங்க. முதல் புதன்கிழமை எப்போ வருது? 6ஆம் தேதி வருது. 4வது புதன்கிழமை, அதுக்கப்புறம் இன்னொரு 21 நாளை கூட்டினோம்னா 27ஆம் தேதி வருது. அந்த 4வது புதன்கிழமைக்கு அப்புறம் 3 நாள் அப்படின்னா 30 நாள். ஓகே, ஸோ 30ஆம் தேதி தான் வந்து இருக்கும். ஓகே, இதுக்கான ஆன்சரா வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருப்பாங்க. இஃப் த டே தட் dawned 2 days preceding day before yesterday was Sunday, then what day of the week will dawn 2 days following day after tomorrow? கொஸ்டினை பார்த்தாலே ஒரு சிலருக்கு தலை சுத்தின மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, நம்ம யோசிக்காம இதில் வந்து நம்ம முன்னால பின்னால போகிறத வந்து யோசிக்காம டைமே எடுக்காம டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அடுத்து அந்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நம்ம இந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம கோர்ஸில் இதே மாதிரி ஒரு 7-8 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அதை பார்த்தாலே போதுமானது. ஓகே, நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாளைய மறுதினத்தை அடுத்து 2 நாள் கழித்து வரும் தினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டுடே அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டுடே அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ நேற்றைய முன்தினம், நேற்றைய முன்தினம்னா இது நேத்து, இது நேத்துக்கு முன்னால, முந்தா நேத்து. ஓகே, 2 தினங்கள் முன்னர், இதுக்கு அடுத்து 2 தினங்கள் முன்னர் அப்படிங்கிறப்போ 1 நாள் 2 நாள் முன்னால. இந்த கிழமை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னவா இருக்கும்? இது திங்களா இருக்கும், இது செவ்வாயா இருக்கும், இது புதனா இருக்கும், இது வந்து வியாழனா இருக்கும். ஓகே, இது ஞாயிறுனா இது வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழனா இருக்கும். ஸோ இதில் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, இது வந்து தேர்ஸ்டேவாக இருக்கும். அப்போ இன்னைக்கு என்ன கிழமை? தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. ஓகே, இது ப்ராக்டிக்கலாக பண்ணுறது. நீங்கள் நான் சொல்கிற ஷார்ட்கட் படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகாது. அதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததா நாளைய மறுதினம். நாளைய மறுதினம்னா இது நாளைக்கு, இது நாளைக்கு மறுநாள். ஓகே, அடுத்து 2 நாள் கழித்து, நாளை மறுநாளுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு. ஓகே, ஸோ நாளை மறுநாள் இது, அடுத்து 2 நாள் அப்படின்னா இங்க. ஸோ இந்த டே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது வியாழன், இது வெள்ளி, இது சனி, இது வந்து ஞாயிறு. அப்போ இது வந்து திங்களா இருக்கும். திங்கள் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, மண்டே அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ இதே கொஸ்டின் வந்து நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வேற ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைடே கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் வந்து இதே கொஸ்டின் இருக்கும், பட் இது தப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அப்போ திங்கள் தான் இதுக்கான ஆன்சர். இது எல்லாராலுமே பண்ண முடியும். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி 2ஆ பிரிச்சுக்கோங்க. இது முன்னால வர்றது, இது அப்புறம் வர்றது. ஓகே, முன்னால அதாவது இது வந்து இன்னைக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால எத்தனை வருதோ அதை வந்து இந்த பக்கம் போட்டுட்டு வரணும். அடுத்து எத்தனை வருதோ அதெல்லாம் இந்த பக்கம் போட்டுட்டு வரணும். ஓகே, இப்போ நேற்றைய முன்தினம் அப்படின்னா 2 நாள் முன்னால போகணும். நேத்து, அதுக்கு முந்தின நாள், அப்போ இங்க 2 போடுங்க. ஓகே, அடுத்து 2 தினங்கள் முன்னர், மறுபடியும் 2 தினங்கள் முன்னர், அப்போ மறுபடியும் 2 போடுங்க. ஓகே, இது 2ஐயும் கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் உங்களுக்கு கோர்ஸ்ல வந்து இங்க 2மே மைனஸ்ன்னு பண்ணிருப்பேன். பட் கடைசியில் அதை கூட்ட தான் செய்வேன். அதனால நீங்க கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத இப்போதைக்கு ஹோல்டுல வைங்க. ஓகே, அடுத்து நாளைய மறுதினம். நாளைக்கு மறுநாள்னா 2 நாள். ஓகே, நாளைக்கு மறுநாள் அப்படிங்கிறப்ப 2 நாள். ஸோ 2 இந்த பக்கம் போடணும். அதாவது இது வந்து அடுத்து வர்றது. ஓகே, நாளைக்கு மறுநாள்னா இன்னைக்கு அடுத்து வருது. அப்போ அடுத்து வர்றதை ரைட் சைட்ல போடணும், முன்னால வர்றதை லெஃப்ட்ல போடணும். ஓகே, நாளை மறுதினம் 2 நாள் கழித்து இன்னொரு 2 நாள் கழியுது. அதுவுமே வந்து என்னது? அடுத்து தான் வருது. ஓகே, இன்னைக்கு அடுத்து தான் வருது.
அப்போ இன்னொரு 2 இங்கே போடுங்க. இந்த 2 கூட்டினீங்கன்னா 4, இந்த 2 கூட்டினீங்கன்னா 4. இப்போ என்ன பண்ணணும், இது 2ஐயும் கூட்ட தான் செய்யணும். இதில் எதையும் கழிக்கக்கூடாது, இது 2ஐயும் கூட்ட தான் செய்யணும். கூட்டினீங்கன்னா 8. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஞாயிறு கொடுத்துருக்காங்களா, ஞாயிறு கொடுத்துருக்காங்க, அதாவது சண்டே கொடுத்துருக்காங்க. ஓகே, சண்டேலேருந்து இங்கே இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, கழித்து வரும் தினம், அப்போ அடுத்து வர்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ சண்டேலேருந்து 8 நாள் கழித்து, சண்டேலேருந்து 8 நாள் கழித்து வரக்கூடிய டே தான் இங்கே வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம 8 வாட்டி கூட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போய்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கேலண்டர் டாப்பிக்கில் எந்த நம்பர் இருந்தாலும் அதை 7ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். இப்போ 8 இருக்குதா, அதை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும், 4 7, மிச்சம் என்ன வருது, அதாவது ரிமைண்டர் இதில் என்ன வருது, ரிமைண்டர் வந்து 1 வருது. ஓகே, 7 போணுச்சு, 8ல் 7 போணுச்சுன்னா மிச்சம் 1 வருது. அந்த ரிமைண்டரை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 15 7ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 7 14, மிச்சம் என்ன இருக்குது, மிச்சம் 1 மட்டும் எழுதினா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 32 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 7ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 28, மிச்சம் என்ன இருக்குது 4, அந்த 4 மட்டும் எழுதினா போதும். ஓகே, ஸோ நீங்கள் ரிமைண்டர் மட்டும் எழுதினாலே போதுமானது. ஸோ இப்போ 8க்கு பதிலாக நம்ம வந்து 1ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா ரிமைண்டர் 1. அப்போ நம்ம இங்கே 8 நாள் கூட்டுறதுக்கு பதிலாக 1 நாள் கூட்டினா போதும். இப்போ அடுத்து இங்கே வந்து கழித்து வருது, அடுத்து தான் வருது, அடுத்துனா நம்ம கூட்டணும். முன்னாள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஃபோர், முன்னாள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இங்கே கழிக்கணும். ஓகே, அடுத்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் அடுத்து வந்து என்னது, திங்கட்கிழமை, அதாவது மண்டே. ஓகே, மண்டே அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இது சிம்பிளான ஒரு ஷார்ட்கட், இதில் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், இதுக்கு டைம் ஆகாது. நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த கொஸ்டினை புதுசாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்கிறனால உங்களுக்கு இதுக்கு நானுமே வந்து டைம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். மற்றபடி இதை வந்து நீங்கள் பார்த்த உடனே போடலாம். ஓகே, நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க, அது இன்னைக்கு, அதுக்கு முன்னால் வருது நேற்றுக்கு முன்தினம், அப்போ முன்னால் இங்கே 2 போடுங்க, அடுத்த 2 நாளைக்கு முன்னால் இன்னொரு 2 போடுங்க, இங்கே மொத்தமாக 4, நாளைக்கு மறுதினம் இங்கே 2 போடுங்க, அடுத்து ஒரு 2 நாள் மறுபடியும் 2 போடுங்க, 4, நாளைக்கு கூட்டினா 8, 8க்கு பதிலாக நம்ம வந்து ரிமைண்டர் 1 போட்டால் போதும். ஸோ அந்த 1 வந்து அடுத்து, அடுத்து கழித்து, அடுத்துன்னு வருது, ஆஃப்டர்னு வருது. அப்போ இங்க என்ன டே கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒரு நாளை கூட்டணும் அப்படின்னா அதுதான் ஆன்சர். சிம்பிள். ஓகே, இதை நீங்க மைண்ட்லேயே கூட பண்ணலாம். பட் இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும், பொறுமையா எழுதணும். இங்க இருந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் எண்ணணும், மறுபடியும் இங்க இருந்து எண்ணணும். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டைமும் அதிகமா எடுக்கும். இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், யோசிக்கவே வேண்டாம், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் 1st October இஸ் சண்டே தென் 1st November வில் பின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் இயர்ல அக்டோபர் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமையானால் நவம்பர் 1 தேதி என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1st October, இது வந்து சண்டே, அதாவது ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, 1st November, 1st November அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க இருந்து இங்க நம்ம எத்தனை நாளை கடந்து வந்திருக்கோம், எக்ஸாக்டா அக்டோபர் மந்த்தை ஃபுல்லா கடந்திருக்கும். அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் தான், இங்கேயும் ஒரே டேட்டு தான். அப்போ அக்டோபர் மந்த்ல எத்தனை நாள் இருந்துச்சோ அத்தனை நாளை நம்ம கடந்திருக்கோம். அக்டோபர் மந்த்ல எத்தனை நாள் இருக்கும், 31 நாள் இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். ஜனவரியில 31, பிப்ரவரியில வந்து நார்மல் இயர்ல 28, லீப் இயர்ல 29, மார்ச்ல 31, அது வந்து உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கூட்டிட்டு தான் வரணும். ஓகே, ஸோ இப்போ அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா 31 நாள் இருந்திருக்கும். ஸோ இந்த 31 நம்ம அப்படியே போடணும் அவசியம் இல்லை. நான் முந்தின கொஸ்டின்ல தான் சொன்னேன், கேலண்டர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பர் நம்ம 7ஆல் டிவைட் பண்ணணும். 31 இப்போ 7ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4 7 28, ரிமைண்டர் என்ன, மிச்சம் இருக்கிறது வந்து என்னது 3. 31ல 28 போனுச்சுன்னா மிச்சம் 3, அந்த மிச்சத்தை மட்டும் தான் நம்ம இங்கே போடணும். இங்கே நம்ம 31ன்னு போடுறதுக்கு பதிலாக +3ன்னு போட்டால் போதும். ஓகே, அதாவது +3, சண்டேக்கு அப்புறம் 3 நாள் நம்ம கூட்டணும். ஓகே, அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே அப்படிங்கிறது ஆன்சர். ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன். ஸோ புதன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து வெனஸ்டே அப்படிங்கிறது தான். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், சிம்பிளான கொஸ்டின் தான். இதில் ஒரே மந்த்து தான் நம்ம போகிறோம். ஓகே, ஒரே மந்த்து தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம். பட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்தை தாண்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு 5-6 மாதத்தை தாண்டுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்தில் ஒரு டேட் இருந்து அடுத்த வருஷத்தில் இன்னொரு டேட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம TNUSRB சைக்காலஜிக்கு வந்து தனியாக ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 தான். 1 இயர் வேலிடிட்டி உண்டு. இதில் வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ வேணா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய வீடியோ அவைலபிளாக இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
கொஸ்டின் பாருங்க, இதான் லாஸ்ட் கொஸ்டின். தேர் ஆர் 5 Saturdays இன் அ மந்த் விச் வில் பி த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தட் மந்த்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன, அந்த மாதத்தின் முதல் நாள் எதுவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மந்த் அப்படின்னாலே வந்து பிப்ரவரி மந்த்தை நீங்கள் நார்மலாக எடுக்க வேண்டாம். ஒரு மந்த் அப்படின்னாலே வந்து 30 நாள் இருக்கும், இல்லைனா 31 நாள் இருக்கும். இப்போ 30 நாள் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை வாரம் இருக்கும்? கம்ப்ளீட்டாக 4 வாரம் இருக்கும். அதான் 4 7 28. அந்த 28 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேவும் 4 வாட்டி வந்துடும். சண்டே 4 வாட்டி வந்துடும், மண்டே 4 வாட்டி வந்துடும், டியூஸ்டே 4 வாட்டி வந்துடும் மினிமம். ஓகே, அந்த 28 நாள்லையே மிச்சம் இருக்கக்கூடிய 2 நாள் வந்து ஏதாச்சும் 2 கிழமைகள் வந்து இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகும். ஓகே, அது என்ன கிழமையா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேவும் செகண்ட் டேவும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 30 நாள் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்டி வரும், 5 டைம்ஸ் வரும். அதுவே மற்ற நாள் எல்லாமே அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் எந்த முதல் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் என்ன டே வருதோ அந்த டே வந்து கடைசி 29ஆம் தேதி 30ஆம் தேதியாக வந்திருக்கும். ஏன்னா அந்த 7 அப்படிங்கக்கூடிய சைக்கிள் முடிஞ்சு அடுத்து 29 30 அப்படின்னு வர்றப்போ இந்த முதல் நாளும் 2ஆவது நாளும் திரும்பவும் ரிப்பீட் ஆகும். அது 5 வாட்டி வந்திருக்கும். மற்ற ரிமைனிங் டேஸ் எல்லாமே 4 டைம்ஸ் தான் வந்திருக்கும். ஓகே, அதுவே 31 நாள் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு, ஏன்னா இதில் இன்னொரு நாள் வந்துருச்சு 28க்கு அப்புறம் 3 நாள் இருக்குது. ஓகே, 31 அப்படிங்கிறப்போ இந்த 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்திருக்கும். இந்த 3 நாளும் 5 டைம்ஸ் வந்திருக்கும். ரிமைனிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்திருக்கும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மாசத்துல வந்து 5 சனிக்கிழமை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதில் வந்து 30 விட்டுறலாம், 31 எடுக்கலாம். ஓகே, இதில் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்துருச்சு அப்படின்னாலே அது கண்டிப்பாக இதுலேயும் வந்துடும். அதனால நம்ம இதை எடுக்க வேண்டாம், இதே எடுப்போம். ஓகே, இப்போ 5 சனிக்கிழமை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சனிக்கிழமை வந்து இந்த 3 நாளில் ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கணும். ஓகே, அப்போ தான் அது 5 நாள் 5 டைம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு எடுத்துக்கிறேன். இதில் வந்து முதல்ல என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை முதல் நாளாக இருக்கலாம். ஓகே, சனிக்கிழமை முதல் நாளாக இருக்கலாம், 2ஆம் நாளாக இருக்கலாம், 3ஆம் நாளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல சனிக்கிழமை வந்து முதல் நாளாக இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், அடுத்த நாள் வந்து திங்கக்கிழமையாக இருக்கும். ஒருவேளை சனிக்கிழமை வந்து 2ஆவது நாளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், அதுக்கு முந்தின நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கும். ஒருவேளை சனிக்கிழமை வந்து 3ஆவது நாளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கும், அதுக்கு முந்தின நாள் வந்து வியாழக்கிழமையாக இருக்கும். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இந்த 3 டேட்ல ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஒரு மாசத்துல 5 சனிக்கிழமை இருக்குதுன்னா அந்த மாசத்துல முதல் நாள் எதுவா இருக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஞாயிறு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் டே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒன்று சனி வரலாம், இல்லைனா வெள்ளி வரலாம், இல்லைனா வியாழன் வரலாம். ஞாயிறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 3ல் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வெள்ளிக்கிழமை வரலாம். ஓகே, அடுத்து திங்கள் வராது, திங்கள் இதில் இல்லவே இல்லை, ஃபர்ஸ்ட்டில் செவ்வாயும் இல்லவே இல்லை. அப்போ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஃப்ரைடே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட்டுமே நான் டீச் பண்ணியிருக்கேன். 30 நாள்னா 31 நாள்னா அதில் எந்தெந்த டேஸ் எத்தனை நாள் வரும்னு சொல்லிட்டு இதுலேயே வேற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 4 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். 4மே 4 விதமான கான்செப்ட்ல இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னதான், நீங்கள் தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த வீடியோஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் வந்து சைக்காலஜியில் இங்கிலீஷ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் கேட்டிருந்த எல்லா கொஸ்டினையுமே வந்து ஒரு வீடியோவில் ஒரு டாபிக் வந்து கொடுப்பேன். எக்ஸாமுக்கு முன்னால் கண்டிப்பாக கொடுத்துருவேன். நீங்கள் திரும்ப கேட்க வேண்டாம். ஏன்னா நான் இன்னொரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோர்ஸில் எதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கோ அதெல்லாம் மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னால அதை முடிச்சுட்டு தான் இதை நான் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. என்னை நம்பி அதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் வந்து டிலே பண்ணக்கூடாது அப்படின்றனால. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.